இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஒரு கட்சியை பாரதிய ஜனதாவோட அடகு வைத்து விட்டு ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் எந்த வகையிலும் டெல்லிக்கு அடங்கி போவதும் இல்லை, அடமானம் வைப்பதும் கிடையாது. இந்தியாவிலேயே டெல்லிக்கு எதிராக முதல் குரல் எழுப்புகின்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். எனவே டெல்லியிலே நாங்கள் எங்களை அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சொந்த புத்தி உண்டு, சொந்த காலில் நிற்கின்ற சக்தி உண்டு, சொந்த மண்ணை காப்பாற்றுகின்ற எங்களுக்கு திறமையும் உண்டு. 4 ஆண்டு காலத்துல என்னென்ன செஞ்சோம்? நாங்கள் 4 ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பது பட்டியல் போட்டு சொல்லுகிறோம். அவரும் சொல்லட்டும். நாங்கள் சொல்லியிருக்கிறது எதுவும் பொய்யா இல்லையா என்பதை அவர் சொல்லட்டும். அதுக்கப்புறம் விவாத மேடையை வைத்துக் கொள்வோம். நாங்கள் விவாதத்துக்கு தயார் என்று எத்தனையோ முறை சொல்லி இருக்கின்றோம். இபிஎஸ் அழைத்தார் என்று சொன்னால் நானே விவாத மேடைகளை சென்று அவருக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இந்த அரசு செய்திருக்கிற புரட்சிகரமான திட்டங்களை பட்டியல் போட்டு விளக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்கள் தோல்வியடைந்த திட்டங்கள் என்னென்ன தந்திருக்கிறார்கள் என்பதையும் வெளிப்படையாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆடை கூப்பிட்டா குட்டி வருது. குட்டி அதாவது கூப்பிட்டது ஆடை, குட்டி வருது. இந்த குட்டி என்கின்ற இந்த ரகுபதி நேற்று வாய் திறந்திருக்கு. இந்த ரகுபதி யார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இதய புரட்சி தலைவியால் அடையாளம் காட்டப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ரத்தம் உறிஞ்சுவது போல் உறிஞ்சி, அட்டை போல் உறிஞ்சி கொளுத்த பணக்காரராகி, அதன் மூலம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமாகி இன்றைக்கு கோபாலபுரத்து கொத்தடிமையாக இருந்து இன்றைக்கு கொத்தடிமை வேலை செய்கின்ற ஒரு முறவாசல் செய்கின்ற அந்த ரகுபதி. திமுகவில் முறவாசல் செஞ்சால் அவங்களுக்கு பதவி. அது யாரெல்லாம் முறவாசல் செய்கிறாங்க இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் பதவி எங்கள் கட்சியிலேருந்து போனவங்களுக்கு கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ரகுபதியை கூப்பிடல, இதெல்லாம் ரகுபதியெலாம் ஒரு குட்டி ஆடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே துதி பாடிக்கிட்டு அங்கே ஸ்டாலினுக்கு சாலரை தட்டிட்டு கோபாலபுரத்து கொத்தடிமையாக முறவாசல் செய்கிறவங்ககிட்டலாம் நாங்கள் பேசணுமா? முறவாசல் செய்கிறவங்ககிட்ட நாங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டாலின் வரட்டும், என்னைக்குன்னு சொல்லிட்டோம். மானத்தோடு கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து நாங்கள் நடக்கிறோம். ரகுபதியால் சொல்ல முடியுமா தலை நிமிர்ந்து நடக்கிறேன்ட்டுன்னு? மானம் இருக்கா ரகுபதிக்கு? வெக்கம் இருக்கா? ரோஷம் இருக்கா? பணம் மட்டுமே தானே குறிக்கோள், பதவி மட்டுமே தானே குறிக்கோள். அதுக்கு முறவாசல் செஞ்சு எப்படியாவது பதவி வாங்கலான்ற அடிப்படையில் ஒரு கீழ்த்தரமாக இருக்கின்ற ரகுபதி பேசுவதற்கே ஒரு லாக்கெட்டவராக தான் நிச்சயமாக நாங்கள் கருதுகிறோம். அவர் மைக்கு முன்னாடி பேசுறதுக்கே ஒரு அருகதையற்றவராக தான் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.